ஹாய், நான் உங்கள் ஷாதிக் அசீஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பெஸ்ட் ரோஸ் வாட்டர் தான் பார்க்க போகிறோம். அண்ட் பெஸ்ட் ரோஸ் வாட்டர் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே மார்க்கெட்டில் டாப் செல்லிங்கில் இருக்கிற எல்லா ரோஸ் வாட்டர்ஸும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் யூஸும் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்மெல் எப்படி இருக்கும், இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும், ஃபேஸில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும், நீங்கள் கொடுக்குற காசுக்கு இது வர்த்தாக இருக்குமா இல்லையா, ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் கன்சிடர் பண்ணி தான் இதிலிருந்து ஒரு பெஸ்ட் ரோஸ் வாட்டரை உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பெஸ்ட் ரோஸ் வாட்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி ரோஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா இப்போன்னு இல்லை, ஏன்ஷியன்ட் டைம்ஸ் அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா மெடிசினல் பர்பஸ்க்காக, அப்புறமா பியூட்டி பர்பஸ்க்காக, அப்புறமா ஃப்ரேக்ரன்சஸ், அதாவது பர்ஃப்யூம்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக, அப்புறமா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸை க்யூர் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்காக ரோஸ் வாட்டரை அந்த காலத்துலேருந்தே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். ரோஸ் வாட்டர்ஸ் பேசிக்லி மேக்ஸிமம் எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் தான் தயாரிப்பாங்க. ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அப்படின்னா ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு அதை பாயில் பண்ணுவாங்க. பாயில் பண்ணும்போது அதுலேருந்து கலெக்ட் ஆகக்கூடிய ஸ்டீமை கலெக்ட் பண்ணுவாங்க சென்டரில் ஒரு பவுல் மாதிரி வச்சு. அப்படி கலெக்ட் ஆகக்கூடிய அந்த ரோஸ் ஸ்டீமை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ரோஸ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அது போக ஆஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ அதனால டேரெக்டாக ரோஸ் வாட்டரை உங்கள் ஸ்கின்னில் ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக உங்களோட ஸ்கின்னில் ஓப்பனாக இருக்கக்கூடிய போர்ஸை உங்களால் டைட்டன் பண்ண முடியும். அதாவது ரோஸ் வாட்டரை டேரெக்டாக நீங்கள் ஒரு டோனர் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அது போக ரோஸ் வாட்டரை ஃபேஸில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு நல்ல ஹைட்ரேஷன், உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கிடைக்கும். ஃபேஸ் ரொம்ப மாய்ஸ்சர்டாக ஃபீல் ஆகும், ட்ரை ஆன மாதிரி ஃபீலே இருக்காது. அது போக ரோஸ் வாட்டர் உங்கள் ஸ்கின்னோட பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஹார்ஷான சோப்ஸ் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னோட பிஹெச் லெவலில் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர் உங்கள் ஸ்கின்னோட பிஹெச் லெவலில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக ஸ்கின் இரிட்டேஷன், ஸ்கின் பர்ன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரோஸ் வாட்டர் அதெல்லாம் கியூர் பண்ணும். எல்லாத்துக்கும் மேலே ரோஸ் வாட்டர் உங்களோட மூடை அப்லிஃப்ட் பண்ணும். விச் மீன்ஸ் வாட், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டரோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்போ உங்களோட மூடை ஹாப்பியாக்கும். உங்களோட ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்கர் எல்லாத்தையுமே அந்த ரோஸ் வாட்டர் அந்த ஃப்ரேக்ரன்ஸ், அந்த ஒரு மிஸ்ட் பயங்கரமாக கம்மி பண்ணும். இதை நான் பர்சனலி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்ப்ரே பண்ண இந்த ரோஸ் வாட்டர் தான் என்னோட பர்சனல் ஃபேவரட் ரோஸ் வாட்டர். நான் இந்த வீடியோவில் அதை தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக லிஸ்ட் பண்ண போகிறேன். இது முழுக்க இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணதோட ஜென்யூன் கஸ்டமர் ரிவ்யூ தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு ஃபேமஸ் டாபர் ரோஸ் வாட்டர். நீங்கள் யூடியூப்பில் ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் பேக் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோஸ் வாட்டர் இல்லாமல் எந்த வீடியோஸுமே இருக்காது யூடியூப்பில். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ரோஸ் வாட்டரை விடவும் ரொம்ப 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 கம்மியான ரேட்டில் கிடைக்கக்கூடிய ரோஸ் வாட்டர் இதுதான். பேசிக்லி இது யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ் ஃபீல்லாம் கிடைக்காது. ஏதோ ரோஸ் சென்ட்டு ஆட் பண்ண மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்கிறது, அந்த பியோர் நேச்சுரல் ரோஸ் அந்த ஸ்மெல் உங்களுக்கு இதில் ஃபீல் பண்ண முடியாது. ஏதோ ஒரு இதை எசன்ஸ் ஆட் பண்ண மாதிரி தான் இதோட ஸ்மெல் இருக்கும். நீங்கள் இது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் மேபி இதை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நான் சொல்ல போகிற அதர் ரோஸ் வாட்டர்ஸ் இதை விட லைக் ஃபார் பெட்டராக இருக்கும். அதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இதை யூஸ் பண்ணுறப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் கிடைக்கல. இது அந்த மூடை அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கிற மாதிரியோ எனக்கு இல்லை. ஸோ இது எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாராஸோட இந்த ரோஸ் வாட்டர். இதுவுமே சீப் தான், சரிங்களா. 250 ml உங்களுக்கு 70-80 rupees அந்த ரேட்டுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தா டாபர்லையாச்சும் கொஞ்சமாச்சும் அந்த ரோஸ் ஃபீல் இருக்கும். இதில் சுத்தமாக அந்த ரோஸ் ஸ்மெல் ஃபீலே இருக்காது, நேச்சுரல் ரோஸ் ஸ்மெல்லே இருக்காது. ஏதோ ஒரு ரோஸ் சென்டட் ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் யூஸ் பண்ண வரைக்கும் இதுவும் சரி, இதுக்கு முன்னாடி பார்த்த டாபரும் சரி, ரெண்டுமே வாட்டரியாக தான் இருக்கும், ஆயிலியாக இருக்காது. லைக் உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ஆயிலி ஆக்கிறது அப்படிலாம் இருக்காது. லைக் நார்மல் ஒரு க்ளீன் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். வித் சம் என்ன சொல்கிறது, அந்த ரோஸ் ஃப்ரேக்ரன்ஸ் அந்த ஸ்மெல் ஓரளவுக்கு இருக்கும். பட் நேச்சுரல் ஸ்மெல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அர்பன் பொட்டானிக்ஸோட இந்த நேச்சுரல் ரோஸ் வாட்டர். இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்டீம் டிஸ்டில்டு ப்ராசஸில் பண்ண ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா இதை நல்லா குளிக்கிட்டு தான் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு கையிலையோ இல்லை எங்கேயோ ஃபேஸ்லேயோ ஏதோ ஒரு இடத்துல இப்படி அடிச்சுட்டு நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா, காஞ்சதுக்கப்புறம் இப்போவே ஸ்மெல் தூக்குது. என்ன மாதிரி ஸ்மெல்னால்,
கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக கறி துணி வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த துணி வந்து கொஞ்சம் எப்பயுமே ஈரமாக சொதம் தான் இருக்கும். அந்த துணியை ஒரு டேபிளை வந்து நல்லா தொடச்சிட்டு அந்த டேபிள் பக்கத்தில் நம்ம உட்காந்தோம் அப்படின்னா அந்த டேபிள்லேருந்து ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா, ஒரு மாதிரியான ஒரு பேட் ஸ்மெல்லு. அது வந்து இது காஞ்சதுக்கப்புறம் எனக்கு வருது, ஏன் தெரியல. இது ஆக்சுவலி இதில் வந்து ஸ்மெல் பண்ணால் அந்த ஸ்மெல் வந்து இல்லை. பாட்டில் மூடியை கூட நான் திறந்து வந்து ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், அப்பயுமே வந்து அந்த மாதிரி ஸ்மெல் வந்து வரல. பட் கையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு விதமான பேட் ஸ்மெல் வந்து வருது. ஏன்னு எனக்கு தெரியல. எக்ஸ்பிரி டேட்டும் இருக்குது, கெட்டு போச்சா என்னென்னு கூட எனக்கு தெரியல. ஸோ மேபி யாராச்சும் வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது கையில் அடித்து கொஞ்சம் ரப் பண்ணதுக்கப்புறம் இந்த அர்பன் பொட்டானிக்ஸோட ரோஸ் வாட்டர் வந்து பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா, வந்துருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு பர்சனலி இந்த மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமேட்லேருந்து எனக்கு இந்த ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது, இந்த மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ரீசன்னால் என்னால் இது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா குட் வைப்ஸோட இந்த ரோஸ் வாட்டர் நினச்சி தான் வாங்கினேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரோஸ்ன்னு மட்டும் போட்டிருப்பாங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா டோனர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரி, ரோஸ் வாட்டர் டோனராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் அதான் இல்லை, இதில் அதர் இன்க்ரீடியன்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, லைக் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக பர்ஃப்யூமும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு பர்ஃப்யூம் ஆட் பண்ணாங்கன்னு தெரில, ஜஸ்ட் பர்ஃப்யூம்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன பர்ஃப்யூம்னு தெரில, ரோஸ் பேஸ்டு எசென்ஷியல் ஆயில் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்களா, இல்லை நேச்சுரல் பர்ஃப்யூம் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்களா, இல்லை அந்த பர்ஃப்யூமோட டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே இதில் கிளியராக கொடுக்கல. பட் இது ஸ்மெல் பண்ணுறதுக்கு அந்த இது மாதிரி பார்த்தோம் இல்லையா அர்பன் பொட்டானிக்ஸ், அதோட பயங்கர பெட்டராக வந்து இருக்கும். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர், அந்த ஸ்மோக்கி டோன் அதெல்லாம் வந்து இருக்காது. அண்ட் கையில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, காஞ்சதுக்கப்புறம் பேட் ஸ்மெல் வருது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. பட் கையில் அப்ளை பண்ணி தேய்ச்சதுக்கப்புறம் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர், ஸ்மோக்கி ஸ்மெல் வந்து வருது. பட் பாட்டிலில் ஸ்மெல் பண்ணப்போ அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லாம் வந்து வரவே இல்லை. நல்ல ஒரு பியோர் ரோஸ் ஸ்மெல் தான் வந்து எனக்கு வருது. பட் நான் சொன்ன மாதிரி நாட் ஜஸ்ட் ஸ்டீம் டிஸ்டில்ட் ரோஸ் வாட்டர், வெறும் ஸ்டீம் டிஸ்டில் பண்ணி பியோர் ரோஸ் வாட்டர் மட்டும் இவங்க கொடுக்கல. அதர் செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல, இது வந்து கொஞ்சம் ஓகேஷ் ப்ராடக்ட். பட் ஸ்டில் திஸ் இஸ் நாட் தி பெஸ்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ரோஸ் வாட்டர் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா காமா ஆயுர்வேதாவோட இந்த ரோஸ் வாட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ரோஸ் வாட்டரை விடவும் செம்ம காஸ்ட்லி. 50 ml, அதாவது வெறும் 50 ml குட்டி பாட்டிலே உங்களுக்கு வந்து 350 ருபீஸ்க்கு மேலே வந்து வரும். ஸோ இதில் வந்து வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் இல்லை, ஃப்ரேக்ரன்ஸ் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு ரோஸ் வாட்டர், அதுவும் ஸ்டீம் டிஸ்டில் ரோஸ் வாட்டர். பியூராக ஸ்டீம் டிஸ்டிலேஷன் நான் சொல்லியிருந்தேன், அந்த ப்ராசஸ் அது மூலமாக பண்ணி ரோஸ் வாட்டர் எடுத்தால் என்ன அவுட்புட் வருமோ அதை அப்படியே பேக் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ஸ்டீம் டிஸ்டிலேஷன்லேயே அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இல்லாமல், அந்த பேட் ஸ்மெல் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. பட் அப்படியே நல்லா பண்ணியிருந்தாலும் இந்த ரேட்டு இது கண்டிப்பாக வந்து அதிகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 50 mlக்கு நீங்கள் 350 ருபீஸ் கிட்ட கொடுத்து வாங்கணும் அப்படின்னா ஐ வில் நாட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட். ஏன்னா கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது. நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே குறைஞ்சது ஒரு 10-15 ஸ்ப்ரே கிட்ட வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சாலிடாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் வரணும் அப்படின்னா. ஸோ இந்த கேஸ் இது வந்து கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது. ஒரு 5 ஃபேஸ் பேக்குக்கு வந்தாலே இது வந்து பெரிய விஷயம். ஸோ கட்டுப்படியே ஆகாது. பட் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ரோஸ் வாட்டரை விடவும் தி பெஸ்ட் ரோஸ் வாட்டர் இது வரைக்கும் நான் பர்சனலி யூஸ் பண்ணதில், இவ்வளோ பிராண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணதில் ஒரு கஸ்டமர் ரிவ்யூவாக நான் சொல்கிறேன். பெஸ்ட் ரோஸ் வாட்டர்னு நான் ஃபீல் பண்ணது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிராண்ட், இந்த ஆர்கானிக் நேத்ராவோட இந்த ரோஸ் வாட்டர் தான். இது வரைக்கும் நான் பர்சனலி யூஸ் பண்ணதில் நிஜமாகவே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. பட் நான் அது வாங்காமல் விட்டுருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அந்த காஸ்ட்லியான காமா ஆயுர்வேதாவோட ரோஸ் வாட்டர் தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் இது வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து லைக் என்ன சொல்கிறது, இது வரைக்கும் நம்ம இது பார்த்ததில் தி பெஸ்ட் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பெஸ்ட் ரோஸ் வாட்டர் வந்து உங்கள் மூடை அப்லிஃப்ட் பண்ணும், உங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணும், உங்கள் காம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்கள் ஆங்கர் ரெடியூஸ் பண்ணும், ஹெட் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே இதோட ஃப்ரேக்ரன்ஸ், இதோட ரிஃப்ரெஷ்னிங் ஃபீலில் வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இது அப்படியே இன்ஹேல் பண்ணுறப்போ பயங்கரமாக வந்து மூடை அப்லிஃப்ட் பண்ணது, ஒரு செம்ம ரிஃப்ரெஷ்னிங் ஃபீல். அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அந்த பியோர் ரோஸ் வாட்டர், பியோர் ரோஸ் பெட்டல்ஸோட எக்ஸாக்ட் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து எடுத்த ஒரு லிக்விட் மாதிரி வந்து இது இருக்குது. அண்ட் அது போக இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஃப்ரீ தான். இது வரைக்கும் பார்த்த எந்த ஒரு ரோஸ் வாட்டர்லையும் இல்லாத ஒரு அடிஷ்னல் திங்கில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதில் விட்டமின் சியும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் போட்டிருக்காங்க விட்டமின் சி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட விட்டமின் சி சீரம் கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா? நானும் நிறையா சீரம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எதுவுமே வந்து எஃபெக்டிவான ரிசல்ட்ஸே இல்லை. ஸோ மேபி நீங்கள் ரோஸ் வாட்டர் டோனர் தனியாக விட்டமின் சி தனியாக அப்ளை பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ரோஸ் வாட்டர் உங்களுக்கு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிடும். ஸோ ஜஸ்ட் இது ரோஸ் வாட்டராக மட்டும் யூஸ் பண்ணாமல் ஒரு நைட் சீரமாகவும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ரோஸ் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு படுத்திங்க அப்படின்னா விட்டமின் சி இருக்கிறதுனால விட்டமின் சியோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இந்த ரோஸ் வாட்டரில் கிடைக்கும். அண்ட் மற்ற எல்லா ரோஸ் வாட்டர் மாதிரி இருந்தால் இதுவும் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் போர்ஸ் டைட்டன் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் ரொம்ப ஹைட்ரேட்டடாக ஃபீல் ஆகும். நல்ல ஒரு சில் கூலிங் எஃபெக்ட் வந்து இருக்கும். அண்ட் ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ml காமாயிருவதா 350 ருபீஸ்க்கு மேலே சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு 200 ml 289 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ அஃபோர்டபுளும் கூட. ஸோ ஒரு ரோஸ் வாட்டர் டோனராக மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஒரு நைட் சீரமாகவும் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் இதை வந்து தாராளமாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ரிஃப்ரெஷ்னிங் ஃபீல் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு விட்டமின் சியோட அந்த பெனிஃபிட்டும் வந்து கிடைக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு எந்த ஃபேஸ் வாஷும் செட் ஆகலை, உங்களுக்கு ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டரை ஒரு காட்டன் பேடில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த காட்டன் பேடை உங்கள் ஸ்கின்னில் கொஞ்சம் அழுத்தி தொடச்சி ஃபேஸ் வாஷ் மாதிரி வந்து பண்ணிக்கலாம். வேறு எந்த ஃபேஸ் வாஷ் ஒரு சோப் எதுவுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ரோஸ் வாட்டரை மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட வேணும்னா வாஷ் பண்ணிக்கலாம். அதுவே உங்கள் ஸ்கின்னை பயங்கரமாக கிளென்ஸ் பண்ணும். இந்த ரோஸ் வாட்டர்னு இல்லை, எனி ரோஸ் வாட்டர், எனி குட் ரோஸ் வாட்டரை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி உங்கள் ஸ்கின்னில் இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் சீரியஸ்லி இவ்வளோ ரோஸ் வாட்டர்ஸில் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது இந்த பிராண்டோட ரோஸ் வாட்டர் தான். ஸோ இதோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடுன்னு தோணுச்சுன்னா வாங்கிக்கோங்க. நான் ஒரு கஸ்டமராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய சப்போர்ட்டே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும்தான். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு சொல்யூஷன் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா லைக்கையும் போட்டுட்டு அதே ரோலை அப்படியே தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from Shadik. Stay strong, stay positive.